விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று போட போகிறேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பையன் கிருஷ்ணா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கான். அதை அவன் பெருசாக மெயின்டைன் பண்ணல. ஆனால் மெயின்டைன் பண்ண போல் தோணுது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி. இருந்தாலும் நான் அதுக்காக போடலை. இது நம்மளோட மிகப்பெரிய அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நினச்சி போடுறேன். இதில் நான் காமிக்கிறது ஒரு ஏலக்காயோட விதை என்னோடய செடியிலேருந்து எடுத்தது. மொத்தம் 23 விதை இருக்குது. இப்போ 23 விதை இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதோட விதைக்கட்டு ஓரளவுக்கு மிடில் லெவலை விட கொஞ்சம் மேலே போயிருக்குன்னு எனக்கு தோணுது. இதுபோல் நம்ம இங்கேருந்து காயை உற்பத்தி பண்ணி ஒரு ஸ்டோரில் கொண்டு போய் ட்ரை பண்ணி அதை எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு போகிறபோது நம்ம காயோட வெயிட் எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குதுன்னு அவங்க கொடுத்த டீட்டெயிலை தான் நம்ம கெதர் பண்ண முடியும். அவங்க என்ன சொல்லி நம்ம போய் காய் போடுறப்போ ஒரு 1000 கிலோ பச்சை காய் போடுறோம்னா 5 கொண்டு வந்துச்சு, 6 கொண்டு வந்துச்சு, 5.5 கொண்டு வந்துச்சு, இப்படி ஏதாவது ஒரு டீட்டெயில் சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்கள் காயோட விதை எடுத்து உங்கள் காயை எடுத்து அந்த காயை உடச்சி அதில் இருக்க விதை எண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் விதை 15 விதை தான் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி 7க்கு போயிடும். 7 கிலோவுக்கு 1 கிலோ காஞ்ச காய் கிடைக்கும். அதே இது 18க்கு வருதுன்னு வச்சுங்க, ஒரு 6 to 6.5 இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 22லேருந்து 18லேருந்து 22க்குள்ளே இருந்தால் ஒரு 5.5 நியபவுட் இருக்கும். 22க்கு மேலே தாண்டுதுன்னா சேரா 22லேருந்து ஒரு 25க்குள்ளே இருந்துச்சுன்னா 5க்கு வந்துடும். 25லேருந்து 28க்கு இருந்துச்சுன்னா 4க்கே கீழே வந்துடும். இதுதான் இதோட டீட்டெயிலு. நம்ம காய் எடுத்து சேராக செக் பண்ணி அழகாக விவசாயம் பண்ணலாம். ஸ்டோர்காரங்க இந்த காயை ஆட்டை போடுற விஷயத்தையும் தடுக்கலாம். நம்ம காயை உடச்சி நம்ம பார்த்தோம்னா இத்தனை விதை இருக்குன்னா இத்தனை கொடுத்துருக்கணும், அவன் அதை அந்த ரேட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் சீட்டிங் பண்ணுறான்னு அர்த்தம். இது நிறைய இடத்துல நடக்கும். யாருமே இங்கே ஆனஸ்ட் கிடையாது. ₹1 ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அதை எப்படியாவது ஆட்டை போடணுதான் பார்ப்பாங்க. நேர்மையாக யாரும் உழைக்க மாட்டாங்க, நேர்மையாக யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஓகே, நான் இந்த வீடியோ போட்டதே எனக்காக மட்டும் இல்லை, எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றக்காக. சிம்பிள் லாஜிக் தான். இதை தெரிஞ்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.